பொள்ளாச்சி பாலியல் சென்று அன்றைக்கி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு அவலம். அன்றைக்கி திமுக வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு பெருசாக பிரச்சாரம் பண்ணி எதிர்கட்சி வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது இப்போ கோயம்புத்தூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து 100% தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றது ரொம்ப முக்கியம். இவங்களெல்லாம் ஏதோ சுட்டு பிடிக்கிறாங்களாம். என்ன அது சுட்டு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தா அரசாங்கம் என்பது பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எல்லா இடமும் போய் பிரச்சாரம் 175 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி போயிருக்கிறார். தொகுதியில் எல்லாமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு. அப்போ அப்படி பாதுகாப்பு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக வந்து இருக்க வேண்டியது. தென் மாவட்டத்தில் நீங்கள் பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் சார்பாக யாரையும் போட்டு நிற்க வைக்க ஜெயிக்க சொல்ல, நீங்களே நின்று தோற்று போகிறீங்க. டிடிவி தினகரனே எந்த தென் மாவட்டத்தை நம்பி இருக்கு அங்கே போய் நிற்கிறாரோ அங்கே தோக்குறாரு, சின்ன வச்சு தோக்குறாரு, கட்சி நடத்தி தோக்குறாரு. அப்போ இங்கே மக்கள் வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து சாதி ரீதியாக தான் பார்க்கறது கிடையாது. ஒன்று சேர்றன்ற அந்த அரசியலை எதற்கு ஐயா பசும்பொன்னோட ஜெயந்தி குரு பூஜை அன்னைக்கு நீங்கள் வைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? நாங்களாம் ஒரே கம்யூனிட்டி, நாங்களாம் ஒரே பட்டம், ஒரே சாதி, நாங்கள் சேர்ந்தா வந்து அது தனியாக அரசியல் வகைலாம். அப்படி நீங்கள் ஒருவேளை சாதி அரசியல் பண்ணிங்கன்னா சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு பற்றி தான் இன்னைக்கு வந்து நாடே பேசிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய கட்சிகள் வந்து இன்னைக்கு போராட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஆளும் தரப்பு மேலே சட்ட ஒழுங்கு புகார்களை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? பாலியல் சீண்டல் என்பது சமீப காலமாக வந்து அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு வந்து தமிழ்நாடு ஒன்றியில் இந்திய திருநாட்டு நிறைய மாநிலங்களில் இது வந்து ஏறிட்டுருக்கு. பட் அந்தந்த மாவட்டத்தை ஆளுகின்ற அரசு வந்து அதை வந்து சரியாக கவனமாக அணுகிறதில்ல. இப்போ நம்ம தமிழகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி மடைமாற்றம் பண்ணுவாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், ராஜஸ்தானை பாருங்கள், டெல்லியில் பாருங்கன்னுவாங்க. தமிழகம் என்பது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக இங்கே மற்ற பெண்கள் இங்கே வந்து தங்குறாங்க, கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகாலேருந்து, பெங்களூர்லேருந்து வராங்க, கேரளாலேருந்து கேர்ள்ஸ் வராங்க, இல்லை வேறு இடத்துலேருந்து வந்தாங்கனாலும் இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. உதாரணத்துக்கு தமிழகத்தில் வந்து நர்ஸ் வேலைக்கு நிறைய பேர் வருவாங்க வெளி மாநிலத்துலேருந்து. அந்த மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தமிழகம் இருக்குது, இன்னி வரலும் இருக்குது. ஆனால் நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய கேஸ் வந்து இப்போ ஒன்றா நடந்துட்டு வருது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த மது அடிமைக்கு ஆளானவர்கள், இந்த கஞ்சா போதையில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய இந்த தவறுகள் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அலாமிங்காக இருக்குது. அப்போ அடுத்த தலைமுறை வந்து இங்கே வாழறதுக்கு உண்டான போதிய அளவுக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு இல்லையா, இல்லை அடுத்த தலைமுறை வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறையில் போகலையா அப்படின்ற இந்த 2 கேள்வியும் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து 100% தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றது ரொம்ப முக்கியம். இவங்களெல்லாம் ஏதோ சுட்டு பிடிக்கிறாங்களாம். என்ன அது சுட்டு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் நடக்கிறதே வேறு. நான் என்ன சொல்கிறேன்றது சட்டம் படித்தவங்களுக்கு புரியும், காவல்துறையில் இருக்கவங்களுக்கு புரியும். நாகரிகம் கருதி நான் அதுக்குள்ளே போகல. நம்ம அதுக்குள்ளே பற்றி பேசினா மனிதாபிமான உரிமை வந்து மீறுறாரு, பத்திரிகையாளர் வந்து பேசுகிறாரு. காவல்துறை ஒரு சில நேரத்தில் வந்து தங்களுடைய அந்த கண்டிப்பான அந்த பார்வை வந்து இருக்கும். அதாவது இந்த தள்ளு வண்டி ஓட்டுறவங்களெல்லாம் அப்படி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த பாலியல் சீண்டல் பண்ணுறவங்களெல்லாம் வந்து தப்பு பண்ண 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே தூக்கணும். இந்த மறுநாள் காலில் விடிகாலில் பிடிக்கிறது, காலில் குண்டில் சுட்டு பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து மற்றவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்றது என்னோடய புரிதல். 1. 2வது, வட மாநிலத்திலேருந்து கொள்ளையாளர்கள் வந்து அப்போ வந்து அதிமுக காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ அது ஒரு பேசு பொருளாச்சு, ஒரு சர்ச்சையாச்சு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்திலேருந்து மரம் வெட்ட போனாங்க. அங்கே வந்து அது ஒரு பேசு பொருளாச்சு. ஏன்னா தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டனர். பட் இது வந்து மனிதாபிமான தாண்டன செயலா என்ன ஏதுன்றதை தாண்டி, அதே மாதிரி டி.எஸ். சந்திரசேகர் ராவ் ஹைதராபாத்தில் இது மாதிரி ஒரு பெண் பாலியல் இதானப்போ ஒரு என்கவுண்டர் ஒன்று போட்டாங்கன்னப்போ பிரிட்ஜு மேலே இருந்து ஊர் மக்கள்லாம் வந்து அந்த காவல்துறை மீது வந்து பூக்களை வந்து வீசினாங்க, கொட்டி வரவேற்பு தெரிவித்து.
சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் பார்வையில் இது வந்து தப்பு, ஓகேங்களா? பட் மக்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க, நேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். அதாவது மண்ணில் என்னெல்லாம் நடந்தது முன்னாடி. இப்போ நம்ம தமிழகத்துக்கு திருப்பி வருவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனையாச்சு. அதுலேயுமே வந்து யார் இந்த சாருன்னு பற்றி பேசினா இவங்க இந்த சார் எடுத்து காட்டுறாங்க. எது அந்த வாக்காளர் விரைவு பட்டியல் பற்றி, சரி செய்கிற பட்டியல். அதே மாதிரி இந்த வழக்கானது இப்போது வந்திருக்குது. அப்போ தொடர்ந்து தூத்துக்குடியில் ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம், ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு. அதில் வந்து ஓரளவுக்கு துரிதமாக செயல்பட்டு அந்த பெண்ணை வந்து பேசி ஓரளவுக்கு சரி செஞ்சதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போது அரசாங்கம் என்பது பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எல்லா இடமும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார். 175 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி போயிருக்கிறார். அந்த தொகுதியில் எல்லாமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. அப்போ அப்படி பாதுகாப்பு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக வந்து இருக்க வேண்டியது காவல்துறை. நான் சொன்ன மாதிரி தப்பை வந்து 100 விழுக்காடு தடுக்க முடியாது. ஆனால் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குமேனால் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றது பார்க்கணும். அப்போது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரெஸ்பான்ஸு சரியில்லை அப்படின்றது பார்க்கணும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு தலைவலி இருக்குது கொள்றதுன்னா, அதெல்லாம் வந்து போனால் ஸ்டேஷனில் பாதி நேரம் போனால் இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸில் இருக்கிறாருன்றாங்க. எனக்கே வந்து ஒரு 2-3 கேஸ் இங்கே பக்கத்துலேயே தெரியும். ஒரு அக்கம் பக்கத்தில் ஒரு பிரச்சனை, கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு அவங்க பொதுவாக என்னென்னா பெண் குழந்தைகளுக்கு தகப்பனார் தாயார்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுவாங்க. கேஸ் எல்லாம் வேணாங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் கேஸ் தான் வாங்கணும்னு கிடையாது, கூப்பிட்டு கவுன்சிலிங்கு பேசுகிறதோ கொள்றதோ இல்லை அவங்களுக்கு வந்து ஆதரவாக போய் விசாரிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணுறதில்ல. வெறும் அந்த பிங்க் கலர் அந்த பேட்ரோல் பெண் பாதுகாப்புன்னு போட்டு இந்த ஈவ்டீசிங் கண்ட்ரோல் பண்ணுறது அதோடு நிற்கிது. அதை தாண்டி இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டிய தருணம் இது. முன்னாடி பண்ணதையே தான் நம்ம திருப்பி பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் வந்த காரணத்தினாலும் யார் எங்கேருந்து வராங்க, எங்கே போகிறாங்க, அவங்கள எப்படி ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, பெண்கள் நிறைய பேர் தேவையில்லாமல் அவங்களோட நம்பரை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஆகுது. அது வேறு சில பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது. நம்ம பொள்ளாச்சிலையுமே பார்த்தோம், பொள்ளாச்சி பாலியல் சென்டர். அன்றைக்கி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு அவலம். அன்றைக்கி திமுக வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு பெருசாக பிரச்சாரம் பண்ணி எதிர்கட்சி வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு மறைக்கணும், எந்த அளவுக்கு இது பண்ணணுமோ அந்த ஒரு போக்கில் தான் போகிறாங்களே தவிர்த்து அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்த மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு நிறைய இடத்துல வந்து இப்போ இந்த போதை கலாச்சாரம் இருக்குன்ற அந்த பேசு பொருள்லாம் இருக்குது. அது கேட்டால் வந்து குஜராத்லேருந்து வருது அப்படின்றாங்க. இது பதில் கிடையாது இல்லையா? இதுதான் இங்கே சிக்கல். ஆனால் இப்போ அவங்க டிஃபெண்ட் பண்ண ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்கல்ல, பாருங்கள் இந்த விஷயம் நடந்தோடனே நாங்கள் இவங்களை பிடிச்சிருக்கோம், அவங்கக்கிட்ட இன்னும் விசாரிப்போம், அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கின் மீது வந்து சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு தானே அவங்களோட வாதமாக இருக்கும். மனிதர்களுக்கு மனிதாபிமான சட்டங்கள் கரெக்டு. மனிதர்களாக அவங்க நடந்துக்கல, மிருகமாக அவங்க மாறுறாங்க அப்படின்னா, ஒரு புலி இருக்குது மேனீட்டராக மாறுது, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புலியை கூப்பிட்டு விசாரித்து புலியை நீ தான் போட்டு தள்ளியா அப்படி இல்லாமல் கேட்குறோம். ஒரு AK-47 எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் கூட விசாரணையே இல்லாமல் கண்மூடித்தனமாக போட்டு தள்ளுறது அந்த சூழ்நிலை இருக்கா இல்லையா தமிழகத்தில்? அப்போ ஒரு 5 அறிவு இருக்கிற புலி அப்படின்னு வரும்போது கேட்பார் மெட்பாரில் நம்ம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் 6 அறிவு இருக்கிற மனுஷன் வந்து தரந்தாழ்ந்து செயல் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நாங்கள் கைது செய்துட்டோம், பார்த்துருங்களா? அப்போ உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து போதிய அளவுக்கு இல்லை. இது மாதிரி தொடர்ந்து நடக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் போகிறான் வரான் அப்படின்னு பண்ணுறான் அப்படின்னும் போது அது வந்து இது வந்து ஒரு பயத்தை கொடுக்கல. இவங்களோட அந்த நீதி விசாரணையோ இல்லை இவங்க அந்த காவல்துறை நடவடிக்கை வந்து இந்த பாகுபலி படத்தில் சொல்லுவாங்கள்ல, பெண்கள் மீது கை வச்சா தண்டனை வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வச்சுருப்பார். அந்த காட்சி வந்து நிறைய பேர் தேட்டரில் வந்து ரசித்து தான் பார்த்தாங்க. சட்டம் என்பது எனக்கு என்னமோ திருப்பி வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் இன்னும் சட்டங்கள் வேகமாக வரணுன்ற மாதிரி தோணுது. அதாவது எப்படின்னா 2 மாதத்தில் வந்து விசாரித்து முடிக்கணும், தூக்கு தண்டனைலாம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து தூக்கு கொடுக்கலாம். அதாவது தூக்கு வந்து கோட்டீஸ்வரன் வந்து நான் வந்து சட்டம் படித்ததுனால தான் அதெல்லாம் பேசுகிறேன். மனிதர்களுக்கு தான் அதெல்லாம் வேண்டான்னு. இந்த மாதிரி இந்த பாலியல் சீண்டல் அதில் என்ன 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கன்சென்ஷுவல் செக்ஸாக இருக்கும், அதையுமே வந்து ரேப்புன்னு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் இன்னும் டிமார்க்கேஷன் பண்ணணும். எது ரேப்பு, எது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறமா மாறி போனதுக்கப்புறம் எது ரேப் ஆகுதுன்னு அதை இன்னும் கொஞ்சம் கோடிட்டு பண்ணணும். இப்போ இதெல்லாம் மாற்றினாங்க, சிவப்பு கலர் புக்கு ஆரஞ்சு கலர்லாம் புக்கு போட்டு சட்டத்தெல்லாம் மாட்டாங்க. இதுலுமே வந்து இன்னும் அந்தளவுக்கு போதிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பெண்கள் பாதுகாப்புன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அது கொஞ்சம் அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்.
ஆனால் தொட்டா கெட்டோம் செத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் சட்டம் இந்த விஷயத்தில். அதனால் வேறு சில விஷயங்கள் கூட லீகலைஸ் பண்ணுறதுக்கு எதனா ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கூட செக் பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்குது, போதையில் இருக்கானா, இல்லை செல்ஃபோனில் கண்டமேனிக்கு பான் அடிக்ஷன்ஸ் எல்லாம் வருது. வெப்சைட்டில் இருந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது, ஆபாசமாக அதுவே வந்து ஒரு சில வீடியோ கால்ஸ்லாம் வருது. ஒரு சில இதெல்லாம் செல்லு வந்து நீங்கள் எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான், நீங்கள் தெரியாமல் ஒரு வாட்டி தொட்டிங்கன்னா கூட அது என்ன நினச்சிக்கும், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, இவர் ரெகுலராக பார்க்குறாரு சொல்லிட்டு அதுவே 3-4 வாட்டி அமுச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை தள்ளி விடுறதோ கடந்து போகிறதோ இதெல்லாம் வந்து வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுமே இது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. இளம் வயசுக்காரர்கள் நிறைய பேர் இது மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தெரியலை, அதாவது பெண் இனம் என்பது நம்மள மாதிரி அது ஒரு இனம், அதுக்கிட்ட எப்படி கண்ணியமாக நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி அணுகணும் எதுவுமே தெரியாமல் ஒரு மேம்போக்குத்தனமாக ஒரு பொறுக்கித்தனமான ஒரு தலைமுறை உருவாகுதுன்னா அதை வந்து தமிழ் சமுதாயம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இப்போ சட்டங்களை மாற்றினா நீங்கள் அதற்கேற்றார் போல் தனியாக மேபி காவல்துறையில் ஒரு விங்கு கூட கொண்டு வரலாம். இதுக்கிட்ட காவல்துறை வந்து எல்லா வேலையும் சேர்ந்து செய்கிற ஒரு காவல்துறைக்கிட்ட கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்களை வந்து தனிப்பட்ட ஒரு விங் போடலாம். இல்லை அது வந்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம இந்த ஒரு விவாதத்தில் வந்து இதை பற்றி பேசி நம்ம போக முடியாது. இதுக்குன்னு ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக பண்ணும்போது தான் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதிமுகவில் வந்து தொடர்ந்து சில மாதங்களாக நிறைய உட்கட்சி பூசல்கள்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா எடப்பாடி எங்கே போனாலும் தாவேக்காவோட கொடிகள் காட்டப்படுது. கூட்டணி அமையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது. இப்போ இல்லை கூட்டணி அமையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன குழப்பத்திலே இருக்காங்களா இவங்க? குழப்பன்றது ஒரு பார்வை. அரசியல் வேலைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதாவது தேர்தல் வர காலம் இது. தேர்தல் காலத்தில் பொதுவாக வந்து தங்களுடைய கருத்து வேறுபாடுகள், எதிர் அரசியல், முதுகுல குத்துற அரசியல், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவர அரசியல் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமைதியாக தான் இருந்தார். இப்போ திடீர்னு வந்து ஒரு உள்ளே இருந்து ஒரு போர்க்குரல் எழுப்பி அவர் வந்து அந்த அணியிலேருந்து போய் வேறு அணியில் சேர்ந்து அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அங்கே அதிமுகவில் ஒன்று மைனஸ் ஆகுதுன்னு பார்த்தா இங்கே இந்த குரூப்பில் ஓபிஎஸ் டிடிவி அவங்க குரூப்பில் வந்து இங்கே ஒரு மைனஸ் ஆகி டிஎம்கேல போய் சேர்றாங்க. இப்படி தான் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வனை இழந்தாங்க. இப்படி தான் வந்து செந்தில் பாலாஜி இழந்தாங்க. அப்போ அடிப்படையில் என்ன ஒரு சிக்கல்னா, அதிமுகவில் இருக்கிறவங்களோ இல்லை அதிமுக சார்பாக வேறு வெளியில் போகிறவங்க தொடர்ந்து திமுகவுக்கு வந்து அவர்களோட கட்சிக்காரர்களை இழக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர்கிட்ட இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் போல, அவர்கிட்ட இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்கள் இவரோட ஆளுமையை பிரச்சாரம் பண்ணுறவங்க தான் போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியனோ இல்லை தங்கத்தமிழ்ச்செல்வனோ தலைமையில் இருக்கவங்கள யாரையுமே வந்து டார்கெட் பண்ணலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட அப்போ இவங்க கூட பழகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல் எவ்வளோ இது வந்து ஒன்றும் போய் சேரத்துக்கு வழி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. இன்னொன்று அப்போ ஒன்று இணைக்கிறதுனா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் நிற்கிறோம், இல்லை நாங்கள் அவருக்கே நாங்கள் பிரச்சாரம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏதோ ஒன்று எடுத்திருந்தா இருப்பாங்கன்னா இப்போ மனோஜ் பாண்டியனுக்குலாம் பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிறது தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையாக இருக்கும். மனோஜ் பாண்டியனை சேர்த்துருக்கலாம். அப்போது இவங்களும் இணைக்கிறதுக்கு உண்டான வேலையும் இல்லாமல் எடப்பாடியும் ஒரு சைடு ஒத்துக்க மாட்டுறாரு. இவங்களும் இறங்கி போகிறதுக்கோ இல்லை விட்டு கொடுக்குறதுக்கோ தயாராக, அவரும் விட்டு கொடுக்க தயாராக. இதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனோஜ் பாண்டியன் வந்து போய் அறிவாலயத்தில் சேர்ந்துருக்காங்க. அப்போ தொடர்ந்து வந்து இந்த சைடு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களே வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. யார், அதிமுகவுக்கு இருந்து வெளியில் போனவங்க அதிமுக பலவீனமாக இருக்குது, அதிமுக விழுந்துடும் அப்படின்னும் போது இப்போ அந்த நீங்கள் பண்ண அந்த எதிர்வினை என்னாச்சு, உங்கள் பிரச்சாரம் உங்கள் கூட இருந்தவங்கள உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து பழனியப்பன் நினைக்கிறேன், அவர் போயிட்டார் கட்சியை விட்டு. அதே மாதிரி இப்போது இவர் போயிட்டார், மனோஜ் பாண்டியன் போயிட்டு. மாதிரி ஒவ்வொருத்தரையாக எழுந்துக்கிட்டு தானே வராங்க. அவங்க வந்து இன்னும் வெற்றி படைக்கலையே. எடப்பாடி பழனிசாமியை குறைலாம் சொல்கிறீங்க, உங்களை நம்பி உங்கள் கூட வந்தவங்களாச்சும் நீங்கள் உங்கள் கட்சியிலேயே வச்சு பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் அணியில் இருக்கிறீங்களா, இல்லை அமமுகவை நம்பி ஒரு 18 பேர் போனாங்க, அதில் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க கூட? அப்போது அவங்கள நம்பி வந்தவங்களே பாதுகாக்கணும். மாஃபாய் பாண்டியராஜன் வந்தார், அப்புறம் திருப்பி அவர் இங்கேயே வந்தோன்னா இங்கே நின்றுட்டார் அதிமுக. அப்போ அந்த கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக வல்னரபிள் ஃபேக்ஷனில் இருக்கிறது வந்து ஓபிஎஸோட அணியும் டிடிவி தினகரனோட அணி தான் இன்னும் வல்னரபிளாக இருக்குது. ஏடிஎம்கேலேயும் ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தேர்தல் நேரம் வருது, சீட்டு கேட்பாங்க நிறைய பேர், எப்படி போகுது என்னதுன்னு பார்க்கணும். அதேமாதிரி திமுகவில் இருந்தும் அதிருப்திகள் இருக்குது. ஆனால் அந்த வேலைகளை வந்து இன்னும் இவங்க வந்து எதுவும் பண்ண மாதிரி தெரியல அதிமுக தரப்பில் இருக்கிறவங்க. திமுகவில் யாருன்னா வந்து ஒரு பிரச்சனை எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்றது கிடையாது.
அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு உண்டான வேலைகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் திமுக தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது போலவே எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. டிடிவி தினகரன் அவங்க வெளியே போகும்போதே ஒரு 7% வாக்குகள் வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓபிஎஸ் போகும்போது தென் மாவட்டங்களில் அவர் சமூகம் சார்ந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டிமேட்டாக எலெக்ஷனில் இது அவங்களுக்கு அடிதானே? ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்குறது. வாக்கு சதவீதம், அதாவது தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கிறாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தில் இல்லாத ஒரு 60% இருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை வெறும் சாதி அடையாளத்துக்குள்ளே நீங்கள் சுருக்கிறதுக்கு அது சாத்தியம் இல்லை. சரி, நீங்கள் அப்படி வந்து தென் மாவட்டத்தில் நீங்கள் பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் சார்பாக யாரையும் போட்டு நிற்க வைக்க ஜெயிக்க சொல்ல, நீங்களே நின்று தோற்று போகிறீங்க. டிடிவி தினகரனே எந்த தென் மாவட்டத்தை நம்பி இருக்கு அங்கே போய் நிற்கிறாரு, அங்கே தோக்குறாரு, சின்ன வச்சு தோக்குறாரு, கட்சி நடத்தி தோக்குறாரு, கடம்பூர் ராஜுகிட்ட தோக்குறாரு, சட்டமன்ற உறுப்பினருக்கும் தோக்குறாரு, பாராளுமன்ற உறுப்பினரும் தோக்குறாரு. ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஓகே, உங்கள் சமுதாய மக்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த 40%ல் 40%மும் அப்படியே உங்களுக்கே ஓட்டு போடல. அதில் கொஞ்சம் பேர் திமுக ஓட்டு போடுறாங்க, அதில் கொஞ்சம் பேர் அதிமுக போடுறாங்க. அப்போ அந்த சமுதாய மக்கள் வந்து அப்படி பார்க்கல. இப்போ உதாரணத்துக்கு வன்னியர் இருக்கிறாங்க. இப்போ விழுப்புரத்தில் வன்னியர் ஓட்டு வன்னியருக்கு தான், அந்நியனுக்கு கிடையாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சாரம் இருந்திருக்கு. ஒருவேளை அப்படி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, அவங்களே பாட்டாளி மக்கள் கட்சியை தனியாக நின்று அவங்களே ஜெயிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையிலையும் மருத்துவர் ஐயா ஒரு தனி அணியாகவும் அன்புமணியும் அவங்க 2 பேருக்குள்ளே தான் நின்றுக்கணும். எது சிறந்த கட்சி, எது நம்பர் 1 நம்பர் 2ன்ற மற்றவருக்கு வேலை இல்லை. அப்போ இங்கே மக்கள் வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து சாதி ரீதியாக தான் பார்க்குறது கிடையாது. நீங்கள் தான் அதை என்ன பண்ணுறீங்கன்னா சாதி ரீதியாக பார்க்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சாதி ரீதியாக பார்த்து நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க. இப்போ இவர் வந்து தேனியில் நிற்கிறாரு, இவர் தேனியில் ஜெயிச்சிருந்தா ரைட் ஓகே, தேனியில் முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிறாங்க, அகமுடையார் நிறைய இருக்கிறாங்க, மறவர் அதை விட அதிகமாக இருக்கிறாங்க, பிரமலக்கல்லர் இருக்கிறாங்க, அதனால் இந்த 3 சமுதாயம் சேர்ந்து டிடிவி தினகரனை அபார வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்கணும். ராமநாதபுரத்தை தேடி போய் நின்றார். பசும்பொன் பக்கத்தில் இருக்குது, நமக்கு உண்டான இடம் அதுதான், நமக்கு உண்டான. நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்று சேர்றன்ற அந்த அரசியலை எதற்கு ஐயா பசும்பொன்னோட ஜெயந்தி குரு பூஜை அன்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? நாங்களாம் ஒரே கம்யூனிட்டி, நாங்களாம் ஒரே பட்டம், ஒரே சாதி, நாங்கள் சேர்ந்தால் வந்து அது தனியாக அரசியல் வைக்கிறோம். அப்படி நீங்கள் ஒரு வேளை சாதி அரசியல் பண்ணிங்கன்னா தமிழகத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கும். இப்போ அதன் வழியாக அவங்க அந்த ஓட்டுகளை ஈர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதன் வழியாக அந்த ஓட்டுகளை இழுப்பாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்துடுமா? சரி, அதிமுக தோற்று போகுது. சரி, தென் மாவட்டங்களில் இப்போது போன வாட்டி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வாக்கு விகிதாச்சாரம்? 3.5லேருந்து 4%. இப்போது அதிமுகவுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும். எதிர்கட்சியில் இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் நடக்கும். என்ன அப்படின்னா அதிருப்தி வாக்குகள் வரும். அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள். அதில் என்ன சிக்கல்னா, இன்றைக்கி தாவேக்கா ஒரு புதிய கட்சி, அவங்களும் அந்த அதிருப்தி வாக்குகளை எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போதும் போன பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 21% வாங்கியிருக்கு. இப்போ பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கூட்டணி வரும்பொழுது தாவேக்கா விட முக்கியமான நிலைமையில் கூட்டணி கணக்கு மூலம் கட்சியினுடைய அடிப்படையிலையும் அவங்களுக்கு கூட வேட்பாளர் செல்வாக்கு அதை வைத்து பார்க்கும்போது தாவேக்காவோட அதிமுக மேலே தான் இருக்கும். அப்போது அதிகப்படியான வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இன்றைக்கும் அதிமுகவுக்கு தான் போகும். இளைஞர்கள் வாக்குகள் அது தாவேக்காவுக்கு போகும். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கூட இது வந்து ஒரு க்ளோஸ் கார்னர் கண்டெஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து தென் மாவட்டங்களில் வந்துட்டு இவங்க பிரிக்கிறதுனால கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும். டேமேஜ் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அவங்களும் அரசியல் பண்ணுறாங்க, அவங்களும் செலவு பண்ணுவாங்க, அவங்களும் வேட்பாளர் போடுவாங்க. அதை மீறி இவர் என்ன பண்ண போகிறாருன்றதான் பார்க்கணும். இல்லை அந்த கணக்கு ஃபெயில் ஆகி திருப்பி திமுகவை ஜெயிக்கிறதா, திமுகவை திருப்பி கம்ஃபர்டபுளாக வருதான்னு பார்க்கணும். பட் திமுகவை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து இந்த வாட்டி வந்து அவங்களோட நம்பிக்கையை திமுக அரசு இழந்து விட்டு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், அரசு அதாவது எப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. துப்புரவு தொழிலாளிகள் உதாரணத்துக்கு நீங்கள் காவல்துறையை வச்சு கண்ணியம் இல்லாமல் நீங்கள் லட்டியில் அடிப்பீங்க, அவங்களோட வேலை வாய்ப்புகளை பறிப்பீங்க, வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் தனியாருக்கு காசு கொடுத்து டெண்டர் மூலிமா அவங்கள வேலைக்கு போக சொன்னால் அப்போ அவங்களுக்கெல்லாம் கோவம் வருமா வராது? இப்போ இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் இப்போ சம்பாதிச்சது என்ன? இப்போ 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. இப்போ வேலை வாய்ப்பு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு பேசு பொருளாகி இது ஒரு ஊழலாக இது வந்து வெளியில் வரும்பொழுது என்ன ஆகும்? இப்போ வேளச்சேரியில் பள்ளிக்கரணைலாம் இருக்கிறாங்க, கண்டமேனிக்கு அடுக்குமாடிக்கு கட்டடம் கொடுக்குறீங்க, ராம்சார் சைட்டாக இருந்தாலும் கொடுக்குறீங்க. இதெல்லாம் அரசு வந்து நல்ல திட்டங்களா? இது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களா? இது 1000 ரூபா கொடுக்குறீங்க ரைட்டு. இப்போ இதெல்லாம் எதில் சேர்க்கறது? சொத்து வரி ஏற்ற வேண்டியதுதான். எவ்வளோ ஏற்றுனீங்க? அதிமுக எஸ்பி வேலுமணி
10-15% ஏற்றணுன்னப்போ எதிர்த்து பேசணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லாமல் இல்லாமல் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிருக்கீங்க. கேட்டால் வந்து மத்திய அரசு சொல்லிச்சு சொன்னதெல்லாம் செய்யாமல் விலைவாசியை ஏற்றி விட்டுட்டு வெறும் பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாதுன்ற அந்த அரசியல் தானே இருக்குது. அதனால் பார்க்கணும் அது மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்கன்றது. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் சரிதான். ஆனால் இன்னுமே நம்ம மக்கள் வந்து ஒரு மாஸ் பாப்புலேஷன் என்னவா இருக்காங்கன்னா, ஒரு நடிகர் வந்தால் அவர் பின்னாடி போய் பார்க்குற அந்த கிரேசினஸோடு இருக்காங்க. அவங்க இதையெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஓட்டு போடக்கூடிய ஆளாக இருப்பாங்களா? அதாவதுங்க நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி வருதுன்னா, அறிஞர் அண்ணா அழகாக சொல்லியிருப்பார், கலாச்சாரத்தோடு சேர்ந்த ஒரு இனம் தான் தமிழ் இனம் அப்படின்றது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு நாதஸ்வரம் மேலதாளம்லாம் இருக்கும். ஒரு சாவு வீடு என்று இறப்பு நடந்திருந்தாலும் அங்கே ஒரு ஒப்பாரி, அதற்கு ஒரு 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 இசை கருவிகள்லாம் வாசிக்கப்பட்டு பண்ணுறது கொண்டது. அப்போது கலை அப்படின்றது நம்ம கூட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கலைத்துறையிலேருந்து ஒருத்தர் வராரு, நடிகர் வராரு அப்படின்னும்போது அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வசீகரம் என்பது ஜாஸ்தி. உதாரணத்துக்கு நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கலாம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கலாம், விஜயகாந்த் எடுத்துக்கலாம், இப்போ விஜய் எடுத்துக்கலாம், கமல் வந்தாங்க. இப்போ இவர்கள் மீது எல்லார் மீதும் ஒரு வசீகரம் இருக்குது. Saubhagya Home and Kitchen Appliances.